புவியீர்ப்பு விசை, கிராவிட்டி. இப்ப நான் நின்றுட்டு இருக்கிறதுக்கு காரணம் கிராவிட்டி. இந்த கிராவிட்டியே வந்து நம்ம உடம்போட நார்மல் ஹைட்டை ஒரு 1 to 2 இன்ச்சு குறைக்குது அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இதே கிராவிட்டியை பயன்படுத்தி, அதாவது இந்த கிராவிட்டிக்கு எதிராக போராடி நம்ம ஹைட்டை உயரத்தை அதிகப்படுத்த முடியும்னு சொன்னா அதை நீங்க நம்புவீங்களா? நம்பித்தான் ஆகணும். உயரத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 20 வயசு வரைக்கும் நம்ம பாடி கண்டிப்பா உயரம் அதிகமாயிட்டு தான் இருக்கும். 22 to 25 வயசுல கூட நம்மளோட உயரம் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் சரி, இப்போ உங்க உயரத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற முடிவுக்கு நீங்க வந்தீங்கன்னா அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்ன தெரியுங்களா? ஒரு பார், ஒரு ஹேண்டில் பார் இப்ப மேல இருக்கு. சோ அந்த பார் பிடிச்சிட்டு இப்படியே நீங்க தொங்குறீங்க. சோ இப்படி தொங்கும் போது என்ன ஆகுதுன்னா, நீங்க வந்து உங்களோட பாடியை தொங்க விடுறீங்க இந்த பார் பிடிச்சிக்கிட்டு அகைன்ஸ்ட் கிராவிட்டி. சோ உங்க பாடியை, உங்க உடம்ப கிராவிட்டி கீழே இழுக்குது. சோ அப்படி கீழே இழுக்கும் போது உங்களோட முதுகு தண்டு, ஸ்பைனல் கார்டு ஸ்ட்ரெச் ஆகுது. சோ நீங்க வந்து இந்த இடத்துல எல்லாம் ஸ்ட்ரென்த் கொடுக்க கூடாது, அப்படி இறுக்கி பிடிக்க கூடாது. நாம ஒண்ணு புஷ் அப் பண்ணல பாரை பிடிச்சுக்கிட்டு, ஜஸ்ட் தொங்குறோம். இந்த மாதிரி 20 செகண்ட் தொங்குங்க. 3 தடவை இந்த மாதிரி பண்ணுங்க. உங்களோட உயரம் கண்டிப்பா வந்து ஒரு ஸ்டேஜ்ல கிராஜுவலா 1 இன்ச்ல இருந்து 2 இன்ச் கண்டிப்பா அதிகமாகும். ரெண்டாவது எக்ஸசைஸ் உயரத்தை அதிகப்படுத்துறதுக்கு ஸ்கிப்பிங் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா நம்மளுக்கு அதுவும் அகைன்ஸ்ட் கிராவிட்டி தானே, குதிச்சு பண்றது அப்படிங்கிறது. சோ ஒன்னு ஸ்கிப்பிங் பண்ணலாம், இல்ல டிராம்போலின்ல நல்லா குதிக்கலாம். சோ இந்த மாதிரி குதிக்கிறதும் அகைன்ஸ்ட் கிராவிட்டி, மேல நம்ம பாடி மேல போய் கீழே வருது. சோ இந்த எக்ஸசைஸ்லயும் நம்மளுக்கு உயரம் அதிகமாகும். மூணாவது எக்ஸசைஸ் நொண்டி அடித்தல். நொண்டி அடித்தல்ங்கிறது ஒரு கால்ல ஃபர்ஸ்ட் வலது கால்ல 10 வாட்டி நொண்டி அடிங்க, அதே மாதிரி இடது கால்ல 10 வாட்டி நொண்டி அடிங்க. இந்த மாதிரி ஒரு 3 வாட்டி பண்ணுங்க. இது மூணாவது எக்ஸசைஸ். அடுத்து நாலாவது எக்ஸசைஸ்ல இருந்து இதெல்லாம் வந்து ஈஸியா நார்மலா பண்ணக்கூடிய விஷயம். அதாவது நம்ம உடம்போட இடுப்புக்கு மேல உள்ள பகுதி வளையணும். சோ எப்படி வளைஞ்சாலும் சரி, இப்படி வளைஞ்சாலும் சரி, முன்னாடி வளைஞ்சாலும் சரி, என்ன பண்றீங்கன்னா உங்களோட ஸ்பைனல் கார்டு, உங்களோட வெர்டிபிரல் காலம் வந்து வளையுது. சோ இப்படி வளையறதுனால உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்குது. ஸ்ட்ரெச் கிடைக்கிறதுனால உங்க உயரம் அதிகமாகுது. இது வந்து கோப்ரா ஸ்ட்ரெச்னு சொல்லுவோம். இப்படி படுத்துக்கிட்டு இப்படி மேல பாக்குறது சூப்பர் கோப்ரா ஸ்ட்ரெச். உங்க இடுப்பையும் பகுதி சேர்த்து மேல தூக்குறீங்க, அது சூப்பர் கோப்ரா ஸ்ட்ரெச். அப்புறம் ஃபார்வர்ட் பெண்ட், அப்புறம் கேட் ஸ்ட்ரெச், முழுதா நம்ம உடம்ப வளைச்சு நிக்கிறது. அப்புறம் ஹேண்ட்ஸ் ஆன் தி ஹெட், போ டவுன், இந்த மாதிரி குனியறது. சோ இந்த மாதிரி எல்லா ஸ்ட்ரெச்சஸ் எக்ஸசைஸுமே நம்மளோட உயரத்தை அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான். நீங்க எந்த பாடி பார்ட்டை எப்படி ஸ்ட்ரெச் பண்ணாலும் அது உங்க உயரத்தை அதிகப்படுத்தும். ஆனா ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் கண்டிப்பா வந்து நம்ம பார் பிடிச்சிட்டு, ஹரிசாண்டல் பார் பிடிச்சிட்டு தொங்குறது தான் ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் ஸ்கிப்பிங், மூணாவது விஷயம் ஒரு கால்ல நொண்டி அடித்தல்ங்கிறது, அதுக்கப்புறம் நாலாவது ஸ்ட்ரெச்சஸ். இதெல்லாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க உயரம் கூடும். வெறும் ஸ்ட்ரெச்சஸ் மட்டுமே பத்தாது, கூடவே வந்து ரன்னிங், ஜாகிங், சைக்கிளிங் போன்ற உங்களோட உடற்பயிற்சி அண்ட் ஒழுங்கான டயட், சுகர் இல்லாத, சர்க்கரை இல்லாத, புரோட்டீன் அதிகம் உள்ள டயட் உங்களோட உயரத்தை அதிகப்படுத்தும். சோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.